நாம் அவருடைய நாமத்திற்காக நாம் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் தேவன் மனதில் வைத்து அதற்கு அவர் ரிவார்டு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சரியான நேரத்தில் உகந்த விதத்தில் தேவன் நமக்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார், ரிவார்டு கொடுக்கிறவராய் இருக்கிறார். எபிரேயர் 6 திருப்போம். எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுள்ளாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, விசுவாசிக்கிறதை முற்றுமுடிய காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற உலகங்கிறது நேரம் பார்த்து வேலை செய்கிற உலகம். 8 மணிக்கு போகணும், 8 மணிக்கு கூட போக மாட்டாங்க. 8 மணிக்கு வேலைன்னா 8:30 மணிக்கு போவாங்க. ஆனால் நேரம் 5 மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேலை இருக்குது அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்கன்னா அவங்க டைம் முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட உலகத்தில் விசுவாச வாழ்க்கை வாழுகிறோம். எனக்கு இவ்வளோதான், இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு நினச்சோம்னா நாம் விசுவாசிக்கிறதே வாழ்க்கையில் பெற முடியாது. வெளிப்படுத்தின விஷயத்தில் ஆண்டவர் சொன்னார், ஒன்று அனலாயிரு இல்லைன்னா குளிராயிரு, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்காத, ஒன்று செய்யாத இல்லாட்டா முழு மனசோட செய், அரை மனசோட செய்யாத. சில மக்கள் அதில் ஃபுல் இன்வால்மெண்ட் காமிக்க மாட்டாங்க. ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம் என்றால் ஏனோ தானோன்னு விசுவாசிக்கக்கூடாது. அதனுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்கணும், என்னுடைய முழு கவனமும் இருக்கணும். எதை விசுவாசிக்கிறனோ அதை காண்கிற வரை என் கவனம் அதிலேயே இருக்கணும். அதைத்தான் வேதம் ஜாக்கிரதைன்னு சொல்லுகிறது. என்னுடைய அரை மனசா செய்கிறேன், வேண்டா வெறுப்பா செய்கிறேன்னா என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறதுங்கிறத காமிக்கிறது. என் இருதயம் அதில் ஃபர்வெண்ட்டாக இல்லை, ஏர்னஸ்டாக இல்லை, ஊக்கமாக இல்லை, வாஞ்சியாக இல்லைன்னு அர்த்தம். அந்த காரியத்தில் வாஞ்சியாக இருக்கேன், ஊக்கமாக இருக்கேன்னா அதை நான் அரை மனதோடு செய்ய மாட்டேன், முழு மனதோடு முழு நிச்சயத்தோடு செய்யக்கூடிய மனிதனாக இருப்பேன். 10ஆம் வசனம் போவோம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. எதுக்கு அநீதி உள்ளவர் அல்ல? மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. எதை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல? நம்முடைய பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. நாம் அவருடைய நாமத்திற்காக நாம் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் ஒவ்வொரு கமிட்மெண்ட்டையும் ஒவ்வொரு செயலையும் தேவன் மனதில் வைத்து அதற்கு அவர் ரிவார்டு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒன்றையும் அவர் நோட்டில் எழுதுறார். நோட்டில் எழுதி சரியான நேரத்தில் உகந்த விதத்தில் தேவன் நமக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார், ரிவார்டு கொடுக்கிறவராக இருக்கிறார். எபிரேயர் 11 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணும். இன்னைக்கு எல்லா மக்களும் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாங்க. எல்லா மக்களுமே விசுவாசிக்கிறாங்க. நம்மளும் விசுவாசிக்கிறோம். தேவனை அறியாத ஜனங்களும் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு விசுவாசிக்கிறாங்க. அதை மட்டும் விசுவாசிக்க சொல்லலை, தமிழில் அவளை சிறப்பாக சொல்லலை. அந்த எபிரேயர் 11:6 என்கேஜேவி போடு. But without faith it is impossible to please him. For he who comes to God must believe that he is. அவர் இருக்கிறவர் என்று கட்டாயம் விசுவாசிக்கிறோம். And that he is rewarder of those who diligently seek him. எப்படி அவர்
அவர் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறோமோ அதே போல அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் ரிவார்டு கொடுக்கிறார் என்றும் கட்டாயம் விசுவாசிக்கணும். அந்த ரிவார்டு ஆசீர்வாதமாக இருக்கலாம், அந்த ரிவார்டு சுகமாக இருக்கலாம், அந்த ரிவார்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமாக இருக்கலாம், பிள்ளை பெறுதலாக இருக்கலாம், நல்ல வீடாக இருக்கலாம். அதான் ரிவார்டு. இந்த சபையில் ஒரு காரியத்தை நம்ம ஆழமாக விசுவாசிக்கிறோம், தேவன் நல்லவர்னு விசுவாசிக்கிறோம். அவரிடத்தில் எவ்வளவு வேணும் அநீதி இல்லை, அதான் நம்முடைய ஆழமான விசுவாசம். அவரிடத்தில் வருகிற ஒருவருக்கும் ஒரு தீமை செய்வது கிடையாது, தீமை செய்து அவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறவர் கிடையாது. தேவன் நல்லவர். பாவிகளாக வந்தோம், நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது, பொருளாதார ஆசீர்வாதத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறார், சரீர சுகத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறார், மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் கொடுக்கிறார், வீடுகளை கொடுக்கிறார். வீடு கொடுக்கிறார்னு சொல்லல, வீடுகளை கொடுக்கிறார், பெரிய வீடுகளை கொடுக்கிறார். சின்ன வீடு இல்லை, பெரிய வீடை கொடுக்கிறார். அதான் கர்த்தர். இதெல்லாம் அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்றால் கட்டாயம் விசுவாசிக்கிறோம். அவர் உண்டென்றும் விசுவாசித்து அவரை வாஞ்சியோடு ஏர்னஸ்டா ஜாக்கிரதையோடு தேடுகிறவர்களுக்கு அவள் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும்.